எல்லோருக்கும் வணக்கம். பல மாசமா இன்ஸ்டாகிராம்ல சாட் பண்ணி கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியா உங்க க்ரஷோட ஃபர்ஸ்ட் டேட் போறதுக்கு ஓகே வாங்கிட்டீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். ஆனா அங்க போய் நீங்க பண்ற சில சின்ன சின்ன கிரிஞ்ச் வேலைகளால அடுத்த நாளே உங்கள பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டேட்ல எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிறத விட எதெல்லாம் கண்டிப்பா பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த வீடியோவுல ஃபர்ஸ்ட் டேட்ல எல்லாரும் பண்ற 10 முட்டாள்தனமான தவறுகளை பத்தி பார்க்க போறோம். சிங்கிள்ஸ் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. முதல் தப்பு, சொல்லிருக்கிற டைம்க்கு லேட்டா போறது. நான்லாம் விஐபி, லேட்டா தான் போவேன்னு பில்டப் கொடுக்க இது ஒன்னும் சினிமா கிடையாது. ஃபர்ஸ்ட் டேட்டுக்கே ஒருத்தரை காக்க வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அவங்க நேரத்து மேல மரியாதையே இல்லைன்னு அர்த்தம். டிராஃபிக் பிரச்சனை இருந்தா முன்கூட்டியே கிளம்புங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போய் வெயிட் பண்றதுல தப்பே இல்ல. தவறு 2, எக்ஸ் பத்தி பேசுறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெட் ஃபிளாக் இதுதான். ஃபர்ஸ்ட் டேட்ல போய் என் பழைய லவர் இப்படி பண்ணிட்டா, அவ ரொம்ப மோசம்னு எக்ஸ் புராணத்தை பாடக்கூடாது. நீங்க அப்படி பேசினா உங்க டேட் என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவன் இன்னும் பழசையே நினைச்சிட்டு இருக்கான், நம்ம கிட்ட பிரேக்கப் ஆனா நம்மளையும் இப்படித்தான் ஊர் முழுக்க தப்பா பேசுவான்னு நினைப்பாங்க. சோ எக்ஸ் டாபிக் நோ என்ட்ரி. தவறு 3, போனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது. உங்க முன்னாடி ஒரு அழகான பொண்ணோ பையனோ உங்களை நம்பி வந்திருக்காங்க. ஆனா நீங்க அவங்க முகத்தை பார்க்காம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? டேட்டுக்கு வந்தா போனை சைலண்ட்ல போட்டு பாக்கெட்ல வச்சிடுங்க. மெசேஜ் கால்னு ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி சீன் போடாதீங்க. அது ரொம்ப எரிச்சல் ஊட்டும். தவறு 4, உங்கள பத்தியே சுய புராணம் பாடுவது. சில பேர் இருப்பாங்க, டேட் முழுக்க அவங்களே பேசிட்டு இருப்பாங்க. நான் அந்த கம்பெனில வேலை செய்றேன், என் சம்பளம் அவ்வளோ, எனக்கு அந்த ஊர்ல சொந்த வீடு இருக்குன்னு அவங்கள பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. தலைவா, இது இன்டர்வியூ கிடையாது. நீங்க 50% பேசினா அவங்கள 50% பேச விடுங்க. அவங்க சொல்றத காது கொடுத்து கேளுங்க. குட் லிஸ்னர். தவறு 5, வெயிட்டர் கிட்ட கோவமா நடந்துக்கிறது. நீங்க உங்க டேட் கிட்ட எவ்வளவு ஸ்வீட்டா பேசுறீங்க அப்படிங்கறத விட உங்களுக்கு சர்வ் பண்ண வர வெயிட்டர் கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்கன்னு தான் அவங்க உன்னிப்பா கவனிப்பாங்க. வெயிட்டரை மரியாதை குறைவா கூப்பிடுறது, கோவப்படுறது இதெல்லாம் உங்க கேரக்டரை ரொம்ப சீப்பா காட்டிடும். பி பொலைட் டு எவ்ரிஒன். தவறு 6, ரொம்ப பர்சனலான கேள்விகள். முதல் நாளே போய் உங்க சம்பளம் எவ்வளோ, உங்க வீட்ல எத்தனை பேரு, நம்ம கல்யாணம் எப்ப வச்சுக்கலாம், எத்தனை குழந்தை பெத்துக்கலான்னு ஓவரா இமேஜின் பண்ணி கேள்வியா கேட்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் டேட் அப்படிங்கிறது ஒருத்தர் மேலோட்டமா புரிஞ்சுக்கிற இடம். ரொம்ப பர்சனலான விஷயங்களை அவங்களா சொல்ற வரைக்கும் கேட்கக்கூடாது. தவறு 7, இல்லாததே இருப்பதாக பொய் சொல்வது. உங்கள ரொம்ப பெரிய ஆளா காட்டிக்கணும்னு இல்லாத ஆக்சென்ட்ல இங்கிலீஷ் பேசுறது, உங்களுக்கு பிடிக்காத உணவை ஆர்டர் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு சாப்பிடுறது இதெல்லாம் தேவையே இல்ல. நீங்க நீங்களா இருங்க. பொய்யான முகமூடி போட்டா அடுத்தடுத்த டேட்ல கண்டிப்பா மாட்டிப்பீங்க. ஓவர் மேக்கப் அல்லது ட்ரெஸ்ஸிங். ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு ரொம்ப கேஷுவலா நைட் பேண்ட் போட்டுட்டும் போகக்கூடாது. அதே மாதிரி ஆஸ்கர் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி ஓவர் கோட் சூட் போட்டுட்டும் போகக்கூடாது. டீசென்டான உடைகள், நல்ல ஒரு பெர்ஃப்யூம், சுத்தமான தலைமுடி இது போதும். பேட் ஓடர் இருந்தா அன்னிக்கே உங்க கதை முடிஞ்சுதுன்னு அர்த்தம். பில் கட்டும்போது நடக்கும் நாடகம். பில் வந்த உடனே பாத்ரூம் போற மாதிரி எஸ்கேப் ஆகுறதும் இல்லனா நான் தான் கட்டுவேன்னு சண்டை போடுறதும் ரெண்டுமே தப்பு. கண்ணியமா நாளைக்கு நீங்க பே பண்ணுங்க, இன்னைக்கு நான் பண்றேன்னு சொல்லலாம். அல்லது 2 பேரும் சரிபாதியா ஷேர் பண்ணிக்கலாம். பில் கட்டும் நேரத்தை சுமூகமா ஹேண்டில் பண்ணுங்க. ஓவர் நெருக்கம் காட்டுவது. ஃபர்ஸ்ட் டேட்ல கைய பிடிக்கிறது, தோள்ல கை போடுறதுன்னு அவசரப்படக்கூடாது. அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ மதிக்கணும். அவங்களா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி நெருங்கி வந்தா ஓகே, இல்லனா தள்ளியே இருங்க. எடுத்த உடனே அவசரப்பட்டா உங்கள தப்பா நினைச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் டேட்ல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு நல்ல நண்பனை சந்திக்க போறோம்னு நினைச்சு போங்க. ஒரு நல்ல காஃபி, ஒரு நல்ல உரையாடல் இதுவே போதும் ஒரு அழகான காதலை ஆரம்பிக்க. இந்த வீடியோவுல சொன்ன தப்புகளை இனிமேல் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேட்ல ரொம்ப மோசமான அனுபவம் ஏதாச்சும் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சிங்கிள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளம்.